வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகின்றேன். நமக்கு ஒரு சின்ன செயலா இருக்கிறது சில பேருடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல்களை ஏற்படுத்திட முடியும். மிதான் சந்தர் ராய் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல இரண்டாவது முதலமைச்சராக வந்தார். ஏறக்குறைய 11 வருஷத்திலிருந்து 17 சரியான அநேக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு மருத்துவர். He was by appointment physician to the President of India, to the Prime Minister and Governor of West Bengal. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர். மக்களுடைய அபிமானத்தை பெற்ற காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சராக இருந்தார். விரைந்து முடிவு எடுக்கிறதுங்கிறத அவர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பண்ணுவார். ஒரு காலத்தில் ஒரு பையன் இதில் சிவில் சர்வீஸில் பரீட்சை எழுதியிருந்தார். பரீட்சை எழுதி ஆனால் நான் சொல்கிறது வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ், ஸ்டேட் சிவில் சர்வீஸ். அப்போ இந்த ஸ்டேட் சிவில் சர்வீஸில் பரீட்சை எழுதும்போது அவர் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன நடந்ததுன்னா, இவங்களுடைய பூர்வீகம் ஈஸ்ட் பாகிஸ்தான். அதனால் தாத்தா வீட்டில் போய் இந்த பையனை அனுப்பியிருக்காங்க. அங்கே ஒரு 4 வருஷம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கார். கல்லூரியெல்லாம் இங்கே தான் படித்தார். இது இந்த ரிப்போர்ட்டில் அவர் எழுதியிருக்கார். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானா நேரமே இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நமக்கு இடையில் நல்ல உறவு இல்லாமல் உடனடியாக ஐபி ரிப்போர்ட் இவருக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவர் கலெக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. கலெக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, கவர்மெண்ட் சர்க்கார் சொல்லிருச்சுன்னா சரி அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கலெக்டருக்கு மேலே டிவிஷனல் கமிஷன் இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் சர்க்கார் சொல்லிட்டா எனக்கு நீ நல்ல பையன்ப்பா, எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்குது, தனிப்பட்ட முறையில் சர்க்கார் சொல்லணும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு படியாக போய் இதே மாதிரி தான் அமைச்சர்களெல்லாம் பார்த்துருக்காரு. அப்போ செக்ரட்டேரியட்டில் அவர் இருந்தபோது சிஎம் நேரம் போய் ரொம்ப வளர்த்தியான ஆள் இவர். டாக்டர் பிசி ராய் 6 அடிக்கு மேலே உயரம் உள்ளவர். இந்த பையன் அவர்கிட்ட போய் நின்றுருக்கார். போகிற போக்கில் அவர் வெளியில் போகும்போது, லஞ்சுக்கு வெளியில் போகும்போது குறுக்க போய் பையன் நின்னா உடனே காவலர்கள்லாம் தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அவர் இருங்க என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டபோது அவர் சொன்னார், இதுதான் விஷயம், எனக்கு இந்த பெட்டிஷன் கொடுத்து எனக்கு ஓஞ்சி போச்சு. எல்லாத்தையும் நீங்கள் என்னை அனுமதிங்க, வேலையில் செய்கிறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சர்க்கார் சொன்னால் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க சார், நான் எங்கே போய் நிற்பேன்னா. உடனே அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு பிசி ராய் allow him to join the office, அவரை வேலையில் சேர்வதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு அதை கொண்டே கொடுப்பா, அவங்க உனக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த பையன் அவர் ஏற இறங்க பார்த்தாரு. அமைச்சர் முதலமைச்சரை ஏற இறங்க பார்த்தாரு. உடனே டாக்டர் பிசி ராய் சொன்னாராம், சரி நான் கொஞ்சம் உயரமானவன்னு எனக்கு தெரியும், எப்படி எதுக்கு எம்ப்ராஸ் பண்ணுறேன், ஏற இறங்க என்ன எதுக்கு பார்க்குற அப்படின்னாராம். உடனே அந்த பையன் சொன்னாராம், ஐயா நான் உங்களை பார்க்கல, நான் சர்க்காரை பார்க்குறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக சொன்னது சர்க்காருக்கு அப்ஜெக்ஷன்லாம் எங்களுக்கு இல்லைன்னாங்க. ஒரு வரியில் முடிச்சிட்டார் டாக்டர் பிசி ராய். அவருக்கு அந்த ஒரு வரி தான், ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கையை அதனால நல்ல திசைக்கு திரும்பிடுச்சு. இதே மாதிரி நான் ஹவுராவில் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு பையன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால வெளிநாட்டு இதில் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு அட்மிஷன் கிடச்சிது. அதுக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசுல இருந்து. இந்த மாதிரி மாணவர்களுக்கு இவங்க லோன் கொடுக்குறது ரெடியாக இருந்தாங்க. சில லட்சம் ரூபாய்கள் கொடுக்கணும். பேங்க் சொன்னாங்க கேரண்டி வேணும் அப்படின்னாங்க. ரொம்ப ஏழ்மை குடும்பம் சேர்ந்த பையன். அவன் 2-3 பேர்கிட்ட போய் பண்ணால் யாரும் கேரண்டி கொடுக்குறேன்னா எல்லாரும் தயங்குறாங்க. இந்த பையன் ஒருவேளை திரும்பி வராமல் போயிட்டான்னா அல்லது ஃபெயில் ஆகிட்டான்னா கடைசி நம்மளில் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம். ஏன்னா ஃபெயில் ஆகிட்டானா சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சாலும் லோனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் என்னுடைய டெப்டி கலெக்டர் ஒருத்தர் நீ கலெக்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சார் ஒரு ஏழை பையன் ஒருத்தன் இந்த மாதிரி வந்திருக்கான் சார், அவருக்கு இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கான். ஏன்னா விவரம் தெரியாது, என்ன விவரம் தெரியாது. சரி வர சொல்லுங்க அப்படின்னு. அந்த பையன் வந்தோடனே என்னன்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி கேரண்டி கொடுக்கணுங்கிறாங்க சார், எனக்கு கேரண்டி கொடுக்கறது யாருமே இல்லை அப்படின்னாரு. எந்த பேங்க்கு அப்படின்னு அந்த பேங்க்கை பற்றி சொன்னோன்னா, அந்த பேங்க்குடைய டிவிஷனல் மேனேஜர் எங்களுடைய மீட்டிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவார். ரொம்ப பாசிட்டிவ் பர்சன். உடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி மிஸ்டர் முகர்ஜி, இவருக்கு பேங்க்லேருந்து கேரண்டி கேட்குறாங்க. நான் உங்களை குறை சொல்லலை, கேரண்டி தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் ரெட் கிராஸோடைய சேர்மன். நான் டிஸ்ட்ரிக்ட் ரெட் கிராஸில் எங்களுக்கு ஒரு 20-25 லட்ச ரூபா இருக்குது. நான் கேரண்டி கொடுக்குறேன், போகலாமா, பையனுக்கு லோன் கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப நல்ல மனிதர். இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க, பையனை பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னா பையன் கெட்டிக்கார பையன், நிச்சயமாக லோன் திரும்ப வந்துடும். நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன். பையனை என்னை பார்க்க சொல்லுங்கள். ஹவுராலே தான் டிவிஷனல் மேனேஜர் ஆஃபீஸர் இருந்தது. அவர் ஹெட் குவார்ட்டர்ஸில் பேசியிருப்பார் எனக்கு, மேபி எஸ் அ ஸ்பெஷல் கேஸ் வாட் எவர் இட் இஸ். அந்த பையனுக்கு லோன் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் பின்னால் நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் மிதினாப்பூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போயிட்டு 9 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தேன்.
அப்போ என்னை வந்து ஒரு நாள் வந்து இதில் என்னுடைய ஆஃபீஸில் வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன். அந்நேரம் ஆஃபீஸில் வந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் நல்லா டிப் டாப்பாக வந்து உள்ளே வந்து நின்னார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see என்ன என்ன விஷயம் அப்படின்னேன். ஒரு விஷயம் இல்லை, உங்களால் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்திருக்கேன். ஏன் என்னால் இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா நினைவுபடுத்தினார். ஒரு மாணவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்களே சார், அதான் சார் நான் சொன்னேன், தம்பி என்னால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரல, உங்களால் தான் இந்த நிலைமைக்கு வந்தீங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன உதவி செய்ய முடியறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் பேசிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் போனார். இது ஒரு மகிழ்வான ஒரு அனுபவம். வணக்கம்.